வணக்கம். எடிட்டராக நிறையா இந்த ஸ்டேஜை பார்த்து வந்திருக்கேன். தயாரிப்பாளராக ஒரு புது அனுபவத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல நிறைய பேருக்கு நன்றி தான் சொல்லணும் இந்த இடத்துல. இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ மோகன் சார்கிட்ட தான் போனேன். நல்லபடியாக வாமான்னு சொல்லி படத்தை தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கும் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வெற்றி விழாவுக்கும் அப்பா வந்துடணும். அதுக்கப்புறமா இதோட ஒவ்வொரு இடத்துலையும் எழில் சார் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷனாக ஏன்னா மனங்குத்தி பறவை ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து கூட இருந்தேன். ஸோ அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு எழில் சார். டைரக்டர் பாக்கியராஜ் சார் நிறையா விஷயங்களில் அவர்கிட்டேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தப்பையிலேருந்து நிறையா ஸ்க்ரீன் ப்ளே அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கும்போது அந்த காலேஜில் இருக்கிற ஒரு பேப்பர் இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க முந்தானை முடிச்சையும் சின்ன விடையும் எழுதி வச்சே பாஸ் பண்ணி வந்துட்டேன் நான். ஸ்க்ரீன் ப்ளே ஆடுற எழுத சொல்லுவாங்க. இந்த வித படத்தை பார்த்துட்டு போய் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ படிக்கிறதுலேருந்தே ஹெல்ப் பண்ணதுனால பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துக்கு வரத்துக்கும் சாரோட படங்கள் நிறைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அடுத்து நண்பர்கள் தனித்தனியாக நிறைய பேர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். பேசுகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட காலேஜ் மேட்டு கலையரசி சாத்தப்பன். ஸோ அவங்க தான் வந்து ஒரு செக்கு கூட இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இன்றைக்கு வரையிலும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான். 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரூபா வாங்குறதுனாலே நமக்கு செக் அந்த விஷயங்கள் தேவைப்படும். ஸோ சினிமாவுக்கு கிடைச்ச அவங்க ஒரு வித்தியாசமான ஃபினான்சியர் கலையரசி சாத்தப்பன், ரேவதி ரங்கசாமி ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு, அவங்களுக்கு தேவை ஒர்க்கு. அப்படி தான் நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது இன்றைக்கி ரிலீஸ் வரையும் வந்து நிற்கிது. குவாரண்டைன் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல, எல்லாமே லண்டனில் இருக்காங்க. வந்தாங்க குவாரண்டைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வரல. லண்டனில் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்த்துக்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாக எந்த டயத்தில் நான் இல்லைன்னா கூட ஸ்பாட்டில் இல்லைனா கூட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அட்வொகேட் மாரியப்பன், இறந்து போன திருப்பூர் கணேசன் ப்ரொடியூசர், கொரோனா காலத்தில் இறந்து போயிட்டார். ஸோ இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் இருக்கணும் இல்லையோ அந்த இடம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் அண்ணன். அதுக்கப்புறமா தினேஷ் மாஸ்டர் எப்படின்னா இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லிகிட்டே இருப்பார். இந்த கதையை எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்சது தினேஷ் மாஸ்டர். இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆசைப்படல. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வேறு இடங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த கதையை அனுப்பிச்சி வச்சேன். ஸோ எல்லா இடத்துலையும் கதை ஓகே ஆகிட்டே இருந்துச்சு. பட் டிலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த டயத்தில் மாஸ்டருக்கும் எனக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்ததுனால ஒரு குப்பை கதையிலேருந்து ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. அந்த புரிதல் எங்களை மாஸ்டர் கூடவே இருந்த தன்னம்பிக்கை எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துச்சு, நம்பிக்கையும் கொடுத்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இதில் இந்த டீமில் இருந்த சக்கரவர்த்தி, இபி அவர், அதுக்கப்புறமா கோடைரக்டர் செந்தில்குமார், அஸ்லாம், கோகுல், ஹரிஷ் என்னோடய அசிஸ்டண்ட்டு. அவன் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். இந்த படத்தை நான் எடிட் பண்ணல, அவன் தான் எடிட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஹெல்த் இஷ்யூஸ் வர முடியாமல் பெங்களூரில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னா என்னால் முடிஞ்சிருக்காது. இது முழுக்க முழுக்க சாத்தியம். நண்பர்கள், அந்த நண்பர்கள் எல்லாமே சினிமா நண்பர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாராவது பேர் விடுபட்டிருந்தால் சாரி, மன்னிச்சிங்க. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக பண்பலை நண்பர்களுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்க வேண்டிய நபர்கள். உங்களை நம்பி மட்டுமே இறங்கியிருக்கோம்.
உங்கள் எல்லாரையும் வருகன வரவேற்று இயக்குனரே. வணக்கம். வாரியார் சுவாமிகள் ஒன்று சொல்லுவார், சலசலன்னு சத்தம் போட்டுட்ருக்க கொலுசு பொண்ணோட காலில் கிடக்கு, சத்தமே போடாமல் மௌனமாக இருக்கிற செயின் அவள் கழுத்தில் இருக்குது அப்படிம்பார். அப்படி தாங்க, ரொம்ப பேசினா கீழே தான் போகணும். அதனால் 4 விஷயத்த 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறேன். மொதல் விஷயம் என்னென்னா, இந்த படம் இறைவன் அருளால் இன்றைக்கி முடிஞ்சு ஆடியோ லான்ச் வரையும் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தோட கதை எழுதுனப்போ, இந்த கதை நல்லா இருக்கு சக்தி, அவர்கிட்ட போய் பாருன்னு என்னை ஆற்றுப்படுத்தின சில நல்ல உள்ளங்களை எடுத்தோடனே நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க எடிட்டர் பிரவீன் KL, Cloud9 கோவிந்தராஜன், AGS வெங்கட் மாணிக்கம், இசையமைப்பாளர் மகேந்திரன், தயாரிப்பாளர்கள் K. குமார், கேமியோ ஜெயக்குமார், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன், சுபாஷ் சந்திர போஸ், ராமலிங்கம், பாஸ்கர். இது மட்டும் இல்லாமல் இந்த கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நான் நடிக்க ஆசைப்படுறேன்னு என்னை என்கரேஜ் பண்ண நடிகர் யோகி பாபு, சூரி, விமல், அப்புக்குட்டி, வெள்ளைதாடி வெங்கட், இவங்க அத்தனை பேருக்கும் முதற்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இது மொதல் விஷயம். 2வது விஷயம், இந்த சின்ன படத்துக்கு பாராட்டுறதுக்காக வந்திருக்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள். யோசிச்சு பாருங்களேன், என்னாலே மனசுக்கு வழி வர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்க. இப்போ நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம், இந்த வீட்டுக்கு இவங்கெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் நான் நேர்மையாக உண்மையாக சொல்கிறேங்க, நாங்கள் சின்ன வீடு கட்டல, காகிதத்தில் சின்னதாக ஒரு வீடு வரைஞ்சிருக்கோம். நாங்கள் காகிதத்தில் வரைஞ்ச வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்த வந்திருக்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு நன்றி. சத்தியமாக அற்பமான உதட்டிலேருந்து இல்லைங்க, ஆழமான மனசுலேருந்து. 3வது விஷயம், இயக்குனராகவும் 4வது விஷயம், இந்த படத்தோட லிரிக் ரைட்டராகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இயக்குனராக எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அந்த மரணம் என்னை ரொம்ப பாதிச்சது. நான் காசியில் ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கேங்க. இருந்தால் கூட அந்த மரணம் என்னை ரொம்ப பாதிச்சது. அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஆறுதல் தேடி எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆண்டவன் காலில் போய் விழுந்துட்டேன். இறைவா, இந்த மரணம் என்னை ரொம்ப பாதிக்குது, இதுலேருந்து எப்படியாவது நீ என்னை வெளியே கொண்டு வா. அப்போ கடவுள் ஒரு பாட்டு எழுத வச்சாருங்க என்னைய. ஒரு பாட்டு எழுதுனேன். அந்த பாட்டு இதாங்க: என்னடா பெரிய மரணம், அதற்கு ஏண்டா நாம் பயப்படணும், என் தாத்தன் பார்க்காததா, உன் பாட்டன் பார்க்காததா, சிறு புழுவை கூட விடுவதில்லை இந்த மரணம். அடைச்சா, அப்புறம் ஏண்டா அதுக்கு மதிப்பு தரணும்? இந்த மரணத்தால் என்ன செய்ய முடியும்? வெறும் உடம்பை அழிக்க முடியும், வேறு என்ன கிழிக்க முடியும்? வள்ளுவனின் உடம்பை அழித்தது, அவன் எழுத்தை எங்கே கிழித்தது? இந்த பாட்டு எழுதின உடனே ஒரு 2-3 தடவை படித்து பார்த்தபோது அந்த துக்கத்திலேருந்து என்னால் வெளிவர முடிஞ்சதுங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு கடவுள் ஒன்று சிந்திக்க வச்சார். அப்போ மரணங்கிறது எதுக்குமே முற்றுப்புள்ளி இல்லை, சில விஷயத்தை மரணங்கிறது கம்மாவாக தான் ஆக்குது. அது எந்தெந்த விஷயம்னு யோசிக்கும்போது, மென்மையான காதலையும் உண்மையான நட்புவையும் இந்த மரணம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கருதாங்க இந்த படத்தினுடைய கதை. இயக்குனராக இதை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். லிரிக் ரைட்டராக இந்த படத்தில் ஒரு நல்ல பாட்டு எழுதுகிற வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை என்னுடைய குரலில் சொல்லணும்னு ஆசை, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க. ஒரு ஃபிலாசபி சாங்: உனக்காக சுத்தவில்லை பூமி, இங்கே எனக்காக எதுவும் இல்லை சாமி. உயிர் போவதால் நஷ்டம் என்ன கூறு, மீன் சாவதால் நின்னடுமா ஆறு. பெத்தாலும் செத்தாலும் ஒன்றும் இல்லடா, வெறும் பேரு வச்ச பிண்டம் இது, வேற என்னடா. சோறு போட்டு தண்ணி ஊற்றி உடம்ப வளர்க்குற, அதை கேட்டதாரு, அப்படியே போட்டு ஓடுற. காமம் பாதி கோபம் பாதி மனித உடம்புடா, கடைசி வரைக்கும் திருந்தினவன் யாரும் இல்லடா. தோளு மேலே ஏறி ஏறி பழகி போச்சுடா, அடுத்தவன் தோளு மேலே ஏறி ஏறி பழகி போச்சுடா, செத்த பின்னும் அந்த புத்தி நிற்கவில்லடா. இந்த பாடலுக்கு அழகாக இசையமைத்த என்னுடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களுக்கும், கேமராமேன் நிரஞ்சந்தர் அவர்களுக்கும், எடிட்டர் ஹரீஸ் அவருக்கு உதவிய அஸ்லாம், ஆர்ட் டைரக்டர் சுப்பு அழகப்பன் அவருக்கு உதவிய சக்தி, ஹீரோ தினேஷ் மாஸ்டர், ஹீரோயின் ஐஸ்வர்யா, ஆடுகளம் முருகதாஸ், கிரிஷ், ரோகேஷ், புஜ்ஜிபாபு, தயாரிப்பாளர் எடிட்டர் கோபிகிருஷ்ணா, இணை இயக்குனர் செந்தில்குமார், உதவி இயக்குனர் முத்து, சசி, மணி, இபி சக்கரத்தாழ்வார், மேனேஜர் அஸ்கர் சார், ஹீரோவாக மாறி இருக்கிற PRO நிகில் சார், இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் லாட். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் சக்திவாசன் அவர்களுக்கும், ரேவதி ராமசுவாமி அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து நான் கதை வந்து சக்தி வந்து எனக்கு அந்த படம் கோபி சார்கிட்ட போகுது முன்னாடி எனக்கு கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டு நான் ரொம்ப ஆக்சுவலாக நான் ரொம்ப ஈகராக இருந்தேன் செகண்ட் ஹாஃப் கேட்குறதுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு சொன்னார். கேட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டு எதுவுமே பேசலை. ஆக்சுவலாக வந்துட்டு கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும். அப்போ வந்து ஆர்டிஸ்ட் யாருமே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ வந்து நான் சொன்னேன், இந்த கதை நம்ம பண்ணுறோம் சக்தி கண்டிப்பாக, ஸோ அதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் கோபி சாரை மீட் பண்ணி அவர் கதை சொல்லி மாஸ்டர் வந்து ஹீரோ பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து சாங் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது வந்து அந்த ஃப்ளாஷிப் சாங் தான், உனக்காக சுத்தது பூமி. அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். என் ஸ்டூடியோக்கு ஃபஸ்ட்டு வந்திருந்தார். ஃபஸ்ட்டு டியூன் ஃபஸ்ட்டு அது சாங் கம்போஸ் பண்ணோடனே அந்த சாங் வந்து டியூன் வந்து லாக் பண்ணிட்டார். 2 டியூனுமே அப்படி தான், உனக்காக சுத்தது பூமி, அதுக்கப்புறம் எனக்கு நீ தாண்டி தேவதை. அந்த 2 சாங் முடிச்சதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன். நான் வந்து மாஸ்டர் வந்து நம்ம வந்து டான்ஸு விஷயம் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பட் எமோஷனாக அந்த படத்தில் அதிகமாக நம்ம வந்து இது பண்ணோம். ஏன்னா நான் பண்ணும்போது மியூசிக் பண்ணும்போது அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து அழுதுருக்கேன் நான் வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷனாக இருக்கும். அவர் வந்துட்டு இந்த படம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவ காற்று, அந்த எமோஷன் படம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் எனக்கு நிறைய லேர்னிங் சக்திக்கிட்ட வந்து டைரக்டர் சக்திகிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலில் பேசி பழக்கம் இல்லை. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், என்னோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த என்னோட நண்பன் கோபிகிருஷ்ணா. நாங்கள் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். நாங்களாம் இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸு. டைரக்டர் சக்தி சாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அந்த படத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். முதல்ல பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கெல்லாம் வணக்கம். உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறைய வேணும். ப்ளீஸ் எங்களுக்கெல்லாம், எங்கள் 2 பேருக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். பின்னாடி யாரும் இல்லை, இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ தான், எங்களுக்காக வந்தவங்க, அப்புறம் நீங்கள், அவ்வளோதான். முதல்லேருந்து வரேன். எனக்கு எடிட்டர் மோகன் சார் வந்து என்ன சார், பாக்யராஜ் சாருக்கு அங்கே போகணும் வேறு 50க்கு. சாரி சார். சார் நீங்கள் பேசுகிறீங்களா? அப்புறம் நான் பேசுகிறேன். பரவாயில்லையா சார்? மோகன் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு, நான் இங்கே மாஸ்டர் ஆனப்போ முதல் படம் எனக்கு தெலுங்கு தான் பண்ணேன், கோபிச்சந்த் படம் ஒன்று. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் படம் பண்ணேன், விஜய் சார் கொடுத்தாரு. மின்னலை பிடித்துன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கேப். நானும் சுற்றுறேன், யாருமே கூப்பிடல, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி மாஸ்டர் ஆகிட்டு முடிஞ்சு போச்சுடா, நமக்கு அது 2 பாட்டோடு முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஒரு யமா பைக் ஒன்று வச்சுருப்பேன், இன்னும் வச்சுருக்கேன். அதை வச்சு அப்பப்போ ஓட்டி பார்த்து நம்ம பழக்கப்படுத்திக்கிறது, ஏன்னா மாறக்கூடாதுன்றதுக்காக இப்போவும் அப்பப்போ ரெடி பண்ணி வீட்டில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ அதில் போகிறது வரதெல்லாம் உண்டு, ஏன்னா அதை மறக்கக்கூடாது, மாறக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போது இந்த ஒரு 4-6 மாதம் கால கேப்பில் என்னடா பண்ணுறது, இப்போ தான் கல்யாணம் பண்ணி வேறு வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எது நடக்குமோ, இல்லை பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிச்சு நம்ம வீட்டு வேலையை பார்க்குறதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சமயத்தில் தான் சரி யோசனையாக இருக்கும்போது எனக்கு கரெக்டாக மோகன் சார்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அவர் பண்ண அந்த தெலுங்கு படம் ஹனுமான் ஜங்ஷன்னு. அப்போ அந்த படத்தில் ஒரு சாங் தான் நான் பண்ணினேன். அப்போ டைரக்டர் ராஜா சாருக்கு வந்து முதல் படம் அது. அப்போ ரவி வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பார். என்ன சார் கூட்டியாக தான் இருப்பார் ரவி. அப்போ அந்த பாட்டு ஒன்று பண்ணினேன். பண்ணதில் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் கொடுத்தாரு. 3 பாட்டு பண்ணேன். 3 பாட்டு பண்ணி அந்த படம் கரெக்டாக ரிலீஸ் டைமில் தான் அந்த 3 பாட்டும் ஷூட் பண்ணார் சார். அப்போ அந்த 3 பாட்டும் நல்லா பண்ணோம். அந்த நல்லா வந்துடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனோடனே எனக்கு சரி தெலுங்கில் நிறைய பாட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த படத்து வந்ததுக்கப்புறம் தான். ஸோ அப்போ தெலுங்குல தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. தெலுங்கு பார்த்து நிறைய.
சரி ஏதோ ஒரு சைடு வண்டி ஓடினா சந்தோஷம்னு அந்த பக்கமாக சாஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு மோகன் சார் கொடுத்த அந்த படங்கள் தான் சரி நம்ம தப்பிச்சேன்டா, வீட்டு வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், நம்ம வேலையை பார்க்க போகலான்னு போனேன். இல்லைன்னா வீட்டு வேலையை நம்ம பார்த்துருக்கோன்னு அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தைரியம் கொடுத்தது என் வீட்டில் தான். நீங்கள் போங்க மாஸ்டர், அவங்க ஆறதை பார்க்கலாம் போங்கன்னு எனக்கு தைரியம் கொடுத்தது அவங்க தான். அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா நான் வேலைக்கு போகிறேன் என்னப்போ அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தது. ஸோ தைரியம் கொடுக்கறதுக்கு நமக்கு 1-2 பேர் வேணும் வாழ்க்கையில் எப்போவுமே. அது இருந்தால் தான் நம்ம ஒரு 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 சின்ன ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருப்போம், செய்யலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி தைரியம் கொடுக்கறதுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி தைரியம் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிகராகவங்கன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் சொல்லுவாங்க தைரியமாக செய், அந்த 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 ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்காக தான் நான் சொன்னேன். அது வரத்துக்கு உண்டான காரணம் அந்த டைமில் எனக்கு மோகன் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த இடம் நிறைய உண்மையை தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இது போய் சொல்கிறதுக்கு உண்டான இடம் இது, எனக்கு அங்கே வராது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்ட் பண்ணி அவங்க டாட்டர் நடித்த படத்துலையும் நான் பண்ணியிருந்தேன், பாரிஜாதம் படத்தில். அதுக்கு முன்னாடி புதிய வார்ப்புகள்லாம் நான் சின்ன வயசில் அவ்வளோ பிடிக்கும். அவர் அப்போவே அந்த பாட்டெலாம் போட்டு தான் என்னை ஆட வைப்பாங்க எங்கள் பாட்டி. அது நான் அதெல்லாம் போட்டு எங்கள் பாட்டி ஆட சொல்லுவாங்க அந்த டைமில். அப்போ நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல, படிச்சுட்ருக்க டைம். ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும். ஹெலில் சார், நாங்களாம் சார் டைரக்ட் பண்ணும்போது நாங்கள் ராஜ் மாஸ்டர் குரூப்பில் ஆடுவோம். அதுக்கு முன்னாடி நவரத்னா காலில் நாங்கள் அங்கே கோலி பம்பரம் கிரிக்கெட் ஆடிட்டுருப்போம். அப்போ சார் டைரக்ஷன் அந்த இதிலெல்லாம் இருந்தார். அப்போது ஹெலில் சார் அப்போத்துலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அந்த 4 ரோ 2 ரோனா ரோல் ஆடிட்டு இருந்தோம் அவரோட படங்கள். அதுக்கப்புறம் அவரோட படங்களில் இந்த அஜித் சார் நடித்த படத்துலலாம் நாங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் பண்ணோம், துல்லாத மனம் துள்ளெல்லாம் பண்ணோம். ஸோ ஒரு நான் ஒரு படங்களில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 டென்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப ஜாலியானவர். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் அவர் எனக்கு. அதே மாதிரி ப்ளீஸ் தட்டிடுங்க, யாரும் ஒருத்தர் தான் தண்ணிங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு ஜாகுவார் சார் தெரியும், ரொம்ப நல்ல பழக்கம். அப்புறம் ரோபோ சார் சொல்ல தேவையில்ல, அடுத்து நான் சாங் வர வரைக்கும் தான் வெயிட்டிங். கொஞ்சம் ஹெவியான மூமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அடுத்த பாட்டில் சொல்லுவார்ல, அடுத்த எங்கேயாவது மீட் பண்ண சொல்லுவார். ஸோ அடுத்த பாட்டுக்காக வெயிட்டிங், அவருக்கு கிடைக்கட்டும். அடுத்தது ஜீவா, அவருக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஜீவா நல்லா தெரியும், எனக்கு நிறைய சொல்ல தெரியல, சாரி. அப்புறம் மகி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மகிக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணுவோம், பெருசாக வரணும் மகின்ட்டு. அவரோட படங்கள் பண்ணும்போது கூட நான் சொல்லிகிட்டு இருப்போம். பட் எல்லாருக்கும் கிடைக்காம எங்கேயுமே போகாது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அது கிடைக்கும். ஆனால் கிடைக்கலன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. கடவுள் வந்து இதோட பெருசாக ஏதோ தரப்போறாருன்னு தான் அர்த்தம் மகி. ஸோ நான் அப்படி தான் நினச்சிப்பேன். நான் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமும் பட மாட்டேன், கிடைக்கலன்னா அதை நினச்சி நான் வருத்தமும் பட மாட்டேன். ஸோ நமக்கு ஏதோ வேறு ஒன்று இருக்குது, இதோட பெருசாக ஏதோ கடவுள் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு போய்டும், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு, டோன்ட் வரி. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். முதல் படம் நடித்தேனே அவர் நடிச்சிட்டாரா வேணாண்டா வேறு மாஸ்டர் கூப்பிடுங்கட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும், எனக்கு நடந்துச்சு. சரி, அதுலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு திருப்பி வந்து நிற்கிறதுக்குள்ளே ஸோ எனக்கு ஒரு வாட்டி நான் ஒரு சாங் பண்ணி முடித்து வரும்போதும் எனக்கு ஒரு பயமாக இருக்கும். சரி, இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், பார்ப்பாங்களா? ஸோ அந்த ஷூட்டிங் பண்ணுற இடத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு திருப்தியே. அது மாதிரி இப்போ மாஸ்டர் படம் பண்ணேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த பாட்டு வாத்திக்கமிங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு பெரிய யாராவது சொன்னால் தான் சந்தோஷம், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டு பண்ணும்போதும் அப்பப்போ மோகன் சார் ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஐயா நீ மாஸ்டர் ஆயிடுச்சியா, 20 வருஷம் ஆகுது, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட முதல்லேருந்து எல்லா பாட்டையும் ஒரு வாட்டி போட்டு பாரு, இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீ கரெக்டாக என்ன, அதனால் முன்னாடி பண்ணதெல்லாம் போட்டு பாரு, இல்லை கொஞ்சம் மாற்றிக்கோ. இப்படி ஒரு வாட்டியும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவார் மோகன் சார். ஸோ அவர் ரியலாகவே காட் ஃபாதர் தான் அவர். ப்ளீஸ் அவருக்கு ஒரு கிளாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, கைத்தட்ட வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் காளி ரங்கசாமி சார், அவர் ஏதோ சொன்னார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு, நான் ஏதோ பண்ணேன், அவ்வளோதான் தெரியும். என்ன பண்ணேன்றது படம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, சரி நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்னு. பட் ஏதோ அவர் சொன்னார், நான் பண்ணேன், அவ்வளோதான் தெரியும். நல்லா பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் 1-2 பேர் சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. பட் நான் அதையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை.
அப்படி சொன்னாலும் எடுத்துக்கிறதில்ல, திட்டினாலும் எடுத்துக்கிறதில்ல, இப்படி வாங்கி இப்படி விட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் அவர் எனக்கு நான் பெருசாக பழக்கம்ல, நான் ஒர்க் பண்ணதில்லை. திரௌபதி டைரக்டர், ரொம்ப நன்றி சார் நீங்களாம் இங்கே வந்ததுக்கு. அப்புறம் நம்ம சக்திவாசன் ரொம்ப ஆன்மீகம் ஜாஸ்தி, ஒரு 5 வருஷம் சினிமாலாம் வேணான்ட்டு போய் காசியில் உட்காந்துட்டார். அப்புறம் வந்து காசிக்கு போயிட்டு வந்து நான் தான் கிடச்சிருக்கேன் அவருக்கு, வேறு யாரும் கிடைக்கல. சாரி சக்தி, எதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தொல்லை கொடுத்தேன், என்னடா வேணான்னு காசிக்கு போய் இங்கே வந்து இவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி. அப்புறம் சார் மதையானை கூட்டம் ப்ரொடியூசர் சார், சார் வணக்கம். எங்களுக்காக வந்தது சார் திரு சார் சார் தேங்க்யூ சார், இங்கே வந்தது எங்களுக்காக. அப்புறம் ரகுநந்தன் சார், அவரோட நிறைய படங்கள் நான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். மஞ்சப்பையெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன், அந்த பார்த்து கண்கள் பார்த்து. அப்புறம் வேறு இன்னும் ஏதோ ஒன்று சமைட்டு சாங் பண்ணோம் சார், சுந்தரபாண்டியன், அதுவும் நம்ம சசிகுமாருக்கு அந்த டைமில் எல்லாம் நம்ம தானே பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் அமைஞ்ச படம் சுந்தரபாண்டியன், அதுவும் நம்ம தான் எல்லாம் பண்ணோம். ஸோ அவரோட ஹிட் சாங்கில் நானும் இருக்கேன்றதில் சந்தோஷம். அப்புக்குட்டி நல்ல பழக்கம், அப்புக்குட்டியை போட்டு உருட்டி எடுத்துகிட்டு அந்த குள்ளநெறி கூட்டமில் ஏன்டா தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணார். ஆனால் அவர் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா சொன்னார். அவரெல்லாம் குனிய வச்சு மேலே ஏரியெல்லாம் பண்ணிட்டேன், சாரி அப்புக்குட்டி. அப்புறம் பிரியா கூட இப்போ தான் போன பாட்டு எல் சார் படத்தில் பண்ணோம், அந்த படத்தோட ஹீரோயின். நல்ல திருக்குறள் சொன்னீங்க, தேங்க்யூ. முருகன் எனக்கு சின்ன வயசு பழக்கம், பைக் எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றும்போது அவரும் நானும் தான் யமா பைக்கில் சுற்றுவோம். தேங்க்யூ முருகன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் நல்ல ஹோட்டல் வச்சுருக்காரு, ஷூட்டிங் டைமில் அவர் ஃபுட்டு தான் கிடச்சிது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் ஹோட்டலில் இந்த ஃபுட்டு கொடுத்ததுக்கு. எல்லாம் அந்த எல்லாமே இந்த மில்லட்ஸ், அந்த என்ன சிறுதானியங்கள், எல்லாமே சிறுதானிய வகைகள் உணவு அவரோட ஹோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவர் உடலில், ஸோ என்கிட்ட காசு கேட்குறதுக்கும் தயங்கினார், ஆனால் நான் கொடுக்கல, வேணான்றுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனசு என்ன கொடுத்து தான் தொலைங்களேன்ற மாதிரி இருந்திருக்கும். நான் எதுவும் காசு கொடுக்கல சார், சாரி. ஒருவேளை கோபிக்கிட்ட வாங்கிட்டாரா தெரியல, கோபி வாங்கிட்டாரா உங்ககிட்ட காசு? வாங்கிட்டாரா? பார்த்தீங்களா, நான் ஏதோ நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு நினச்சேன். அப்புறம் நிரன் நல்லா பண்ணார். இவ்வளோ தான் சார் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை கொஞ்சம் நீங்களாம் பார்த்து ஏதோ செஞ்சு விடுங்க, செஞ்சிடாதீங்க, நல்லதாக செஞ்சு விடுங்க. நன்றி, வணக்கம்.